World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இனிய காலை வணக்கம். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கனகாமல் மேடம், ஐயா சென்னையில் நீங்கள் ஆதித்யா குருஜி கூட உங்கள் மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். அம்பத்தூரில் வந்தது 2வது முறையாக உங்களை பார்த்துருக்கேன். மிக்க நன்றி ஐயா. நான் சென்னையிலேருந்து வருகிறேன். என் பேர் சுப்புலக்ஷ்மி. நான் ஒரு ஆக்சுவலாக மல்டி நேஷனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் 15 இயர்ஸ் ஆஸ்ட்ராலஜர். பேசிக்காக எங்களுடைய அப்பா ஜெமாலஜிஸ்ட் ப்ளஸ் அவர் ஆஸ்ட்ராலஜர். ஸோ அந்த ஜெனட்டிக் மீவே எனக்கு அது வந்திருக்கலாம். என்னுடைய முதல் குருவும் அவர் தான். ஸோ அதில் சொல்ல போனால் எனக்கு ஜெமாலஜிஸ்ட்டில் நிறைய விஷயம் தெரியும். அதோடைய கற்கள் இதில் நீங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கூட என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ராசிக்கல்ன்றதெல்லாம் லக்கணத்துக்கு தான் நம்ம கற்களை அறியணும். ஆனால் நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் ராசி கற்கள்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. நம்மளுடைய பிறப்பு லக்கணம் என்ன, ஜென்ம லக்கணம், அதுக்கான முறையில் நீங்கள் பர்மனெண்ட்டாக அதை நம்ம எப்பயுமே அடைஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு தசா புத்தி நடக்குதுன்னா புத்திக்கு வேணால் தசா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ராகு அந்த 16 வருஷம் நடக்கிறப்ப அதுக்குரிய கற்கள் என்ன, கோமேதகமா, அந்த மாதிரி நம்ம அது ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் இயரில் மட்டும் தான் நம்ம அதை அணிய முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அணியக்கூடாது. ஆனால் லக்னத்துக்குன்னு வரப்போ ஒரு கல்லை நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அதே ஒரு கற்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை லக்னாதிபதி எக்ஸாம்பிள் இப்போ குரு இருக்கிறாரு, இப்போ மகரத்தில் ஒரு நீசமாக இருக்குன்னா அவருடைய கற்களை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரில் தடைகள் இருந்தால் அது கண்டிப்பாக அது என்னுடைய லைஃப்பில் நான் அது மாதிரி அனுபவிச்சதுனால தான் அதை சொல்கிறேன் நான் விஷயம். ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப அப்போ எனக்கு தெரியாது. அது பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். ஆனால் அதே என்னுடைய லைஃப்பில் எனக்கு குரு நீசம். அதுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லை. எங்கள் அப்பா கொண்டு வந்து போட்டு அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை நின்றுது. ஏன்னா அந்த குரு, அதாவது நம்ம ஒரு நீசத்துக்கான கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு அதுக்கான ஒரு கற்கள் நம்மளால் வசதி படைத்தவங்க அணிய முடியலன்னா அந்த கிரகத்துக்குடைய கலர், இப்போ எல்லோ கலரா, அதை நம்ம தாராளமாக அணிஞ்சிக்கலாம். பர்மனெண்ட்டாக கையில் ஒரு எல்லோ கச்சிப்போ இல்லை எல்லோ கையில் கயிறோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். எனக்கு எங்கள் அப்பா எப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் என்னென்னா புஷ்பராகம், கனக புஷ்பராகன்றது. ஸோ இப்போ அது இப்போ பார்த்தீங்கன்னா விலை காஸ்ட்லி தான். அதுக்கு உடைய உபரத்தினங்கள்னு இருக்குது. அந்த ரத்தினங்களை நம்ம அணிஞ்சிக்கலாம். எல்லோ கலர் டோகாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பர்மனன்ட் ஸ்டோன். ஸோ எப்பயுமே நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள்ன்றப்ப நம்ம ராசி கற்கள் என்ற அதை இது பண்ணிவிட்டு ஆக்சுவலாக லக்கணத்துக்கு உரிய கற்களை நீங்கள் சொல்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே ராசி கற்கள்ன்ற வியாபாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லக்கணத்துக்கு அழிவு கண்டிப்பாக பலன். இதே நீங்கள் ராசிக்கும் தாராளமாக அணியலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ முத்தும் பவளமும் பார்த்தீங்கன்னா இது யார் வேணாலும் அறியலாங்க. ஏன்னா அது நீரில் கடலில் வளையக்கூடியது. அதுக்கு தோஷன்றது உங்களுக்கு மிக மிக கம்மியானது தான். அதுக்கான நீங்கள் அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி அதை பண்ணுறப்ப கூட அதோடைய தோஷக்கான நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் இப்போ நம்ம வைரம் அணியணுமா, இவங்க தான் பர்டிகுலராக அணியணும், சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்க தான் அணியணும், சுக்கிரன் இப்போ பிராமினஸ் மோஸ்ட்லி எல்லாருமே அதை பர்மனெண்ட்டாக டிஃபால்ட்டாக அணிவாங்க. ஸோ நம்மலாம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரத்தை பர்டிகுலர் பர்சன் தான் அணியணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சுக்கிரன் வலிமை இழந்தாலும் சரி, சுக்கிரன் வலுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அணியலாம். இதை இன்னொன்று திருமண பொருத்தத்துக்கே நான் அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கால தாமதத்துக்கு நம்ம எடுத்துருக்கோம். அந்த விஷயத்தை இப்போ ஒரு 3, 7, 11 தசாபுத்தி டிஃபால்ட்டாக நம்ம நடக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொன்று சனி ராகு இந்த 2 கிரகங்களும் நம்மளுக்கு வரப்போ டிஃபால்ட்டாக அது அந்த கர்மகாரம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுக்கான தடைகள் உங்களுக்கு விலகணும், எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா உங்களுக்கு லக்கணத்துக்கு 7ஆம் அது எந்த பகவான் அவருடைய நீங்கள் பிடிச்சிட்டு அந்த நாள் கிழமையிலையோ அந்த ஓரையிலையோ இல்லை எனக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்றப்ப ஞாயிற்றுக்கிழமை போல் உங்களுக்கு முடிஞ்ச எல்லாருக்கும் அப்போ லீவ் எடுக்கும். ஸோ அந்த காலத்தில் உங்களுக்கு பள்ளியறை பூஜைன்னு இருக்கும். இது நான் நிறைய பேருக்கு ப்ரிஃபர் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பள்ளியறை பூஜையை நீங்கள் ஒரு 7 வாரம் தொடர்ந்து முதல் வாரம் போங்க. உங்களுக்கு தேவையான மல்லிப்பூ, வாழைப்பழங்கள் என்ன உங்களால் முடியுமோ, சில பேருக்கு எனக்கு அது கூட வசதி இல்லைப்பா, ஒரு பால் நெய்வேத்தியமா உங்களுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு நெய்வேத்தியம் அந்த அம்பாளுக்கு சிவனுக்கும் படைச்சிட்டு நீங்கள் ஒரு 7 வாரம் நீங்கள் அந்த இதை காணிக்க வெளியில் வர பக்தர்களுக்கு நீங்கள் அது கொடுத்து வர கண்டிப்பாக 5வது வாரத்திலே உங்களுக்கு திருமணம் கைகூடி வந்திருக்கும். இதையே நீங்கள் ஒரு பரிகாரமாக நீங்கள் சொல்லலாம். இதை நான் கண்கூட நான் பார்த்தது. நான் இது மாதிரிக்கு நிறைய பேர் சொல்லி சில பேர் முடியாதவங்களுக்கு நானே அதை எடுத்து பரிகாரமாக பண்ணி கொடுத்துருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை.
மேற்கொண்டு பேசுகிறவங்க தாராளமாக பேசலாம். ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு. என்னோட முதல் மேடை இது. கனகம்மா மேடத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர், ரொம்ப சிறப்பாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க மேடம், ரொம்ப நன்றி. ஏன்னா ராசி கற்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஏற்றமிகு வாழ்க்கைகளாக உருவாக்குறதுக்கு அதுவும் ஒரு மைல்கல் மாதிரி தான் நமக்கு. அப்படிங்கிறப்ப லக்னாதிபதியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், லக்னாதிபதி நமக்கு அதனுடைய வைப்ரேட் நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த ராசி கற்களை அதுவும் எந்த விரலில் போடணும், என்ன கல் போடணும், அதில் தோஷம் இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு பார்க்கணும். ஏதோ கடையில் ரோட்டில் கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அது மாதிரிலாம் வாங்கி போடக்கூடாது. அதே போல் க்ளோசிங்கில் இருக்கிற மாதிரி பின் பேக் சைடில் க்ளோஸ் பண்ணி நம்ம போட்டாலும் அது ஒரு பவரும் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அந்த ஒளி கதிர்கள் அதனுடைய கதிர்வீச்சுகளோட இதுதான் நமக்கு இதாகக்கூடியது. அதே போல் பள்ளியறை பூஜை மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, உண்மை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நானும் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லியிருந்தோம். 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அந்த டைம் அப்போ இது மாதிரியான பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு சாமி கும்பிட சொல்லியிருந்தோம். அதுமாரி கலந்துக்க சொல்லியிருந்தோம். அது தொடர்ந்து அவங்க 5 வாரம் போகிறதுக்குள்ளேயே அவங்க ஹஸ்பண்ட் ஓகே 2 பேரும் நல்லபடியாக சந்தோஷமாக திரும்பவும் அவர்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் அனுகிரகத்தினால கிடைச்சது. இந்த இது அனுபவ ரீதியாக, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன்.